திமுக அரசு என்றாலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை சூப்பர்வைஸ் பகுதிகள் தற்போது பார்க்கலாம். நீங்க ஆசிரியரை குத்துறது, கொலை பண்றது, டாக்டருக்கு மேல தாக்குதல் நடத்துறது, இது இன்னைக்கு சர்வசாதாரணமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. திமுக அரசு அப்படின்னாவே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அது இருக்காது அப்படிங்கிறதும், தமிழகத்தில் அமைதி பூங்கான்னு சொல்றது எல்லாமே திமுக அரசு வந்துச்சுன்னா அது அமைதி பூங்காலாம் அது வேற மாதிரி பூங்காவா மாறுது. எத்தனை விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க திமுக எம்பிக்கள். அதற்கெல்லாம் எப்படி கடந்த கூட்டத்தொடரின் போது பதிலளித்தோம். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல, தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவு நிதியை ஒதுக்கல. இந்த மாதிரி அவர்களுடைய ஒவ்வொரு பொய் குற்றச்சாட்டிற்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் தகுந்த பதிலை அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கடுமையாக பேசுங்கள், எதிர்ப்பாக பேசுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் தயவு செய்து பொய்யாக பேசாதீர்கள் என்பதையும் மாநிலத்தினுடைய முதல்வர் எம்பிக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். செல்வ பெருந்தகை இவிஎம் மிஷின் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்போ அந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுச்சுன்னு சொல்லுவாரா? எப்பவெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறதோ அப்போதெல்லாம் இவிஎம் பத்தி பேச்சே வரதில்லை. ஆனால் எப்போதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைகிறார்களோ அந்த அப்பாவி இவிஎம் மிஷின், வாயில்லாத மிஷின், அது பாவம் மாட்டிக்குது அவங்க கிட்ட. அதனால காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது இவிஎம்க்கு பாராட்டு விழா, காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைகின்ற பொழுது இவிஎம்க்கு வசவு விழா. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு.